இது திருவண்ணாமலை மாவட்டம் புனல்காடு கிராமத்தில் பேரிச்சை பழம் நாங்கள் சாகுபடி வச்சுருக்கோம். இது சவுதி அரேபியா நாடுகளில் தான் வந்து அதிகபட்ச விளைச்சல் இருந்தது. அதை பார்த்து நாங்களாம் வந்து செல்லு யூடியூப் அது மாதிரி பார்த்து தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பயிர் வச்சோம். இது வச்சு 4.25 வருஷம் ஆகுது. ஆனால் எந்த ஒரு இதில் ஆனால் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு பண்ணோம். அதான் வந்து வண்டு காண்டாமிருக வண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இயற்கையான முறை தான். அது வந்து நாங்கள் வந்து எருவு தான் வைக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. இயற்கையான முறை தான். ஆனால் பழம் சாப்பிட டேஸ்ட் இருக்கும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து 10,000 வரைக்கும் செலவாயிருக்கு. 10,000லேருந்து 15,000 வரைக்கும் செலவாயிருக்கும். இந்த முறை தான் வந்து முதல் ஈல்டு வந்துருக்குது. ஒரு மரத்துக்கு ஒரு 3,000 அளவுக்கு. இது அடுத்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறேன். எல்லா விவசாயிகளும் வந்து பண்ணலாம். அதான் வந்து கொஞ்சம் முதல்ல மட்டும் முதலீடு வைக்கலாம். அதுக்கப்புறம் வருஷம் லாபம் வரும். அதான் நல்ல ஒரு பயிர் தான். இது இப்போ தான் முறையாக நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. திருவண்ணாமலை அடுத்த புனல்காடு கிராமம். ஒரு கிலோ எவ்வளோ விற்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மரம்? ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மரம் வைக்கணும்? அந்த மரத்தை நீங்கள் எப்படி பாதுகாத்தீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு ஏக்கருக்கு வந்து 75லேருந்து 80 வைக்கலாம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு 4 அடி பள்ளம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பள்ளத்தை வந்து மூடிட்டு அதுக்கப்புறம் கன்று வச்சு 4.25 வருஷம். அதை வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் 3 டைம் களை எடுப்போம். உரம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான். அது மாட்டு சாணம் தான் வச்சு எல்லாத்தையும் பண்ணோம். ஆனால் பாதுகாப்பு தான் மெயின். இதுக்கு வேறு எதுவும் இல்லை, பாதுகாப்பு தான். மரத்துக்கு அதை வண்டு வராமல் பாதுகாப்புக்கணும். ஆனால் வண்டு வராமல் பாதுகாக்கிறது நீங்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுறீங்க? அதுக்கு மருந்து அது குருத்தில் தான் மருந்து ஊற்றுறோம். நாங்கள் அந்த காண்டாமிருக வண்டுக்கு அந்த குருத்தில் மருந்து ஊற்றுறோம். இப்போ நீங்கள் குறிப்பாக எல்லா மரத்துலையும் பார்த்தா நம்ம பழங்களில் கவர் போட்டிருக்கீங்களே, எதுக்காக? அது வந்து இந்த அணில் பக்கி அதெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்காக தான். அதே மாதிரி மழை பெஞ்சா வந்து இந்த காய் நனையக்கூடாதுக்காக தான் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணால் தான் பாதுகாப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் இது முதல்ல இதை வைக்கும்பொழுது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு? 5 வருஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? அப்போ கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எப்படி வருமோ வராதோ, நம்ம ஏரியாவுக்கு எப்படி இருக்குமோன்னு. ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க? பண்ணலாம். இது வந்து அரபு நாடுகளில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க, பாலைவன பகுதியில். இப்போ நம்ம மண்ணுக்கு இது செட் ஆச்சா எப்படிங்க? நல்லா இருக்கு. நம்ம மண்ணுக்கு நல்லா இருக்கு. இது வந்து ஒரு கொல்ல மாட்டு தான். மண்ணு நல்லா இருக்குது, பயிரும் நல்லா இருக்குது. ட்ரிப்பு தான், தண்ணி கூட ட்ரிப்பு தான். வாரத்துக்கு ஒரு தண்ணி தான். நல்லா இருக்கு. எல்லா விவசாயம் பண்ணலாம். ஒரு கிலோ எவ்வளோன்னு விற்கிறீங்க? 120 ரூபா. இது எப்படி உங்களுக்கு மற்ற வியாபாரிகள் எப்படி வந்து வாங்கிட்டு போறாங்க? வியாபாரி 120 ரூபாய்க்கு வாங்குறாங்க, நாங்களும் 120 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு மரத்துக்கு வந்து 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ வரைக்கும் வந்துருக்கு. இப்போ அடுத்த வருஷம் ஒரு 100 கிலோ வரைக்கும் வரலாம் எதிர்பார்க்குறோம். இது எத்தனை ஆண்டு காலம் இந்த பயிர் வந்து உங்களுக்கு? இதுக்கு வயசுன்றதே கிடையாது. தென்னை பனை மரம் மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கலாம். உங்க பேரு? முருகன். நீங்க விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. விவசாயிகள் எந்த விவசாயம் இருந்தாலும் பண்ணலாம். அதாவது இது வந்து முதலீடு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். வேற ஒன்றும் இல்லை. முதலீடு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் லாபம் வரும். ஏன்னா நம்ம பகுதியில் வந்து நெல், மல்லாட்டை இதுதான் நம்ம அதிகமாக சாகுபடி பண்றோம், கரும்பு எல்லாமே. இப்போ இதை பண்றதுக்கு மற்ற விவசாயிகள் பயப்படுவாங்க இல்லைங்களா? இல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான இது சொல்றீங்க? அதெல்லாம் எந்த ஒரு பயமும் கிடையாது. அதாவது வந்து கொஞ்சம் முதலீடு போட்டுக்கிறோம், அதை வந்து பாதுகாப்பா வச்சுட்டோம்னா ஈல்டு வரும்போது அந்த பயன்றது யாருக்கு இருக்காது. விவசாயிகள் என்ன பண்ணலாம்? எல்லா விவசாயம் பண்ணலாம்.